அவருடைய சமூகத்தில் நின்ற நாம் ஒரு தீர்மானத்தோடு அவரை ஆராதிக்க துவங்குவோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன். எவ்விதமான போராட்டங்கள் வந்தாலும் என் துதிகள் நிற்காது. அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை தாங்குகிறார் என்ற நிச்சயத்தோடு அவரை நோக்கி பாருங்க. முழுமனதோடு இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம் பாரங்களை சிலுவையில் சுமக்கிற தேவன், சுமந்த தேவன். அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. We thank you Jesus. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசுவின் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்றும் அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்றும் அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. சொல்லுங்க. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. அப்பா, எங்கள் துதிகள் ஓயாது ராஜா. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம். எந்த இக்கட்டில் நாங்கள் நின்றாலும் நீர் எங்கள் தெய்வம், நீர் எங்கள் கர்த்தர், நீர் எங்களை விடுவிக்கிறவர். நாங்கள் இதை சொல்லிக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. கடலிலே மீந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தே. நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தே. கடலிலே மீந்திடும் நான் மூழ்கும் செய்தியை ஊர் பேச விட மாட்டீர். அழைத்தவர் கைவிடல் என்று பேச வைத்தீர். நான் மூழ்கும் செய்தியை ஊர் பேச விட மாட்டீர். அழைத்தவர் கைவிடல் என்று பேச வைத்தீர். புயல் அடித்தாலும் அடை அடித்தாலும் என் துதிகள் நீங்க சொல்லுங்க. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள்
யாரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நீங்க அவரை மறுதலித்தாலும், நீங்கள் அவரை கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக சிலுவையில் மரித்த தேவன், உங்களுக்காக ஜீவனை பெற்று தந்த தேவன் உங்களை என்றென்றைக்குமே கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி. ஆமென், ஆமென். எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க. This morning I want you to live in this hope that Jesus will never let you go. அவர் உங்களோடு என்றைக்குமே இருப்பார். ஹல்லேலூயா. தோல்வியின் சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், தேவன் உங்களோடு இருக்கிறார். வியாதியின் படுக்கையில் நீங்கள் இருக்கலாம், தேவன் உங்களோடு இருக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் பரீட்சையில் நீங்கள் எழுதி கொண்டிருக்கலாம், God is with you. Hallelujah. Amen. சொல்லுங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இங்க? Please lift your hands. Somebody lay your hands on them and say God is with you. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நிரப்புவார், ஞானத்தினால் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் ஜெயம் சிறக்கிற பிள்ளைகளாய் மாறுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாம் செய்வதெல்லாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். Amen. Are you ready to praise God? I said, are you ready to praise God? எத்தனை பேர் தேவனை துதிக்க ஆராதனையோடு நின்று கொண்டிருக்கீங்க? எத்தனை ஆயத்தமாய் இருக்கீங்க? Come on, how many of you lift your voice and shout yes? இன்னும் சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Come on, put your hands together, everyone. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Come on everybody, let's praise God. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. நீங்க துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. நீங்க சொல்லுங்க, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹalleluya. ஓ ஓ ஓ ஹோசன்னா. 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 ஆமென். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ் ஆர் நோ? தேவாதி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கரங்களை அசைத்து தேவனுக்கு ஹalleluya சொல்ல முடியும்? How many of you? எத்தனை பேர் ரெண்டு கரங்களை கொண்டு தேவனை ஆராதனை செய்ய முடியும்? கரங்களை உயர்த்தி அசைத்து ஹalleluya. ஆஹா ஹalleluya. ஓ ஓ ஓ சன்னா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. ஓ ஓ ஓ சன்னா. ஆஹா ஹalleluya. ஓ ஓ ஓ சன்னா. ஆஹா ஹalleluya. ஓ ஓ ஓ சன்னா. இன்னும் சில பேர் கரம் அசைக்காம வெக்கப்பட்டுனே இருக்கீங்க. சேலையை பிடித்துக் கொண்டு கரங்களை மடைத்து யாரும் தேவனுடைய சமூகத்தில் வெட்கப்படாமல் இருங்க. ஆமென். எத்தனை பேர் வெட்கப்படாம கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் ரெண்டு கரங்களை கொண்டு தேவனை ஆராதிப்பீங்க? Come on everybody, put your hands up high. Lift your hands up high. சொல்லுங்க. ஆஹா ஹalleluya. ஓ ஓ ஓ ஹோசன்னா. ஆஹா ஹalleluya.
செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார், நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார், நன்றியோடு ஆராதிப்போம். Come on, lift your hands, everybody, everybody, lift your hands. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh, Hosanna. Clap your hands, everybody. அவர் நம் பாவங்களை சுமந்து நமக்கு ஜீவனை பெற்று தந்தார். நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதி யாவும் மாற்றினார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கண்ணீர் கவலை வியாதி யாவும் மாற்றினார், கரங்களை தட்டி. Come on, everybody. Come on, let's clap and sing. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh, Hosanna. சொல்லுங்க. Hallelujah. Oh, Hosanna. ஆமென். அவர் நல்லவர், நமக்காய் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மீட்டெடுத்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார், சொல்லுங்க. மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். சத்தமா. நேற்றும் இன்றும் மாறிடானும் இயேசுவை கரங்களை உயர்த்தி ஆராதித்திடுவோம். ஆமென், ஆமென். நேற்றும் இன்றும் மாறிடானும் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். நேற்றும் இன்றும். Hallelujah. Oh, 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 Hosanna. Hallelujah. Oh, 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 Hosanna. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh, Hosanna. துதியுங்கள், துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. போற்றுவோம், வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. போற்றுவோம், வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். Everybody. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh, Hosanna. You know what? Keep the beat going. Keep the beat going. எத்தனை பேர் கர்த்தருக்கு வெட்கப்படாம கர்த்தரை ஆராதிக்கிறோம்? ஆமென். வெறும் வாயினால் அல்ல, கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கொண்டு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வெட்கப்படாம செய்வீங்க? எத்தனை பேர் வெட்கப்பட போறீங்க?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் எஸ், சிம்பிள் தான். கரங்களை உயர்த்தி சும்மா அசைக்கணும், அவ்வளவுதான். யாருக்கோ டாடா காட்டுறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காய் யாவற்றையும் செய்து முடித்தார். அவருக்கு கரம் அசைத்து ஆராதிக்கிறதுல வெட்கமே வேண்டாம். ஆமென் ஆமென். உனக்காய் கரம் நீட்டி சிலுவையில் அறைந்த தேவன் அவர். ஹalleluya. உனக்காய் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். கரங்களை உயர்த்துவது எவ்வளவு கஷ்டம். Come on, lift your hands up everybody. Come on, lift your hands up 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 up. நீங்க கரங்களை உயர்த்துற வரைக்கும் I am not going to sing. I want you to lift your hands up. வெட்கப்படாம. ஆமென் ஆமென் ஆமென். ஆஹா ஹalleluya. Oh 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 Hosanna. ஆஹா ஹalleluya. Oh 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 Hosanna. Wonderful wonderful. Hallelujah. Praise him praise him. Oh, Hosanna. Hallelujah. One more time one more time. Hallelujah. Oh, Hosanna. Hallelujah. Oh Hosanna. Hallelujah. Oh Hosanna. Hallelujah. Oh Hosanna. Clap your hands and give glory to God. Come on, கர்த்தரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லணும். ஹalleluya. நம் தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதியின் சூரியனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனை துதியுங்கள். கிருபை என்றும் உள்ளது. கமானுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய பாவங்களை சுமந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகா பரிசுத்த தேவனை துதியுங்கள். கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் வரப்போகிற தேவனை துதியுங்கள். கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கரங்களை கட்டி நன்றி சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. அவர் வல்லவர் நல்லவர், வாக்கு மாறாதவர். அவர் அன்பில் மாறாதவர். அவருடைய வாக்கு தத்தங்களில் மாறாத தேவன் அவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. மனம் மாற அவர் மாந்தனும் அல்ல. ஹalleluya. He is not a man to change his words. அவர் வாக்கு மாறா தேவன். அவர் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். இன்றைக்கு உனக்கென்று கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தீருவார். ஹalleluya. உற்சாகமாய் அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை ஆராதனை செய்யுங்க. எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சொல்லுங்க. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே இயேசுவே நீர்
மக்களே தூயா, பாவிகள் துரோகிகளையா. நாங்கள் எல்லோரும் பாவாத மக்களே தூயா, பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகர் போல் தொங்கி நீரலோ. நீங்க சொல்லுங்க. அவர் நமக்காய் பலியாய் தொங்கினார். ஓ இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் உண்மை உள்ளவர். தீர்க்க தரிசனமாய் வேத புத்தகத்தில் அவர் நமக்காய் பலியாய் மரிப்பார் என்று கூறப்பட்டது. அநேக ஆயிரம் வருடங்கள் கழித்த பிற்பாடு இந்த பூலோகத்திற்கு மேசியாவா இயேசு வந்து அந்த தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இன்றைக்கும் வேத புத்தகத்திலிருந்து உனக்கென்று வாக்குகளை கர்த்தர் தருகிறார். அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசமாய் சொல்லுங்க, என் தகப்பன் உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன், உம்முடைய வாக்கு தத்தங்களை நான் நம்பி வந்திருக்கிறேன். மனிதனை நம்பவில்லை, மனிதனில் இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தை நான் நம்பவில்லை, என்னுடைய கல்வியை நான் நம்பவில்லை. நீர் எனக்காய் வேதத்தில் தந்த வாக்கு தத்தங்களை நான் நம்பி வந்திருக்கிறேன் அப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. சொல்லுங்க. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆமென். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர். சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். Hallelujah. Come on everybody, close your eyes and keep praying. ஜெபிக்க ஆரம்பிங்க. அவருக்குள்ளாய் நமக்கு ஜீவன் உண்டு, அவருக்குள்ளாய் நமக்கு வெற்றி உண்டு, அவருக்குள்ளாய் நமக்கு ஜெயம் 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 ஜெயம். Come on, begin to pray everybody. ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் ஒருவரே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே ஆமென். இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சொல்லுங்க அப்பா. எஸ் 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 லோர்ட்.
ஜீவன் பெற என்னை நடத்தும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க போகிறோம். கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. If you are standing with your family, if you are standing with your church members, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நீங்க ஜெபிக்காதீங்க, பிறருக்காய் ஜெபிங்க. God is calling you. திறப்பின் வாசலில் நின்று பிறருக்காய் ஜெபிக்க கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு அற்புதம் வேணும்ன்றது போதும். Pray for somebody else that the Lord might strengthen you. Begin to pray. Come on, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, ஜெபிங்க. இந்த சபையில் அநேகருக்கு வியாதியின் சூழ்நிலை இருக்கிறது, அநேகருக்கு போராட்டத்தின் சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதை எல்லாவற்றை காட்டிலும் ஆத்துமாக்கள் சபையில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிங்க. Pray that the souls in this church will be saved. அநேகர் சபைக்கு வந்தும் இயேசுவின் இடத்திலிருந்து சிலுவையிலிருந்து தூரமாய் நின்று கொண்டிருக்கிறாங்க. ரட்சிப்புக்காக ஜெபிங்க. Say, Lord, save my church members. Somebody please lead us in prayer. Hallelujah, hallelujah, hallelujah. தகப்பனே, ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். மகா உன்னதங்களில் வாசம் Hallelujah. பண்ணுங்க. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ சபையாய் கூடி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் வருந்தி ஜபிக்கிறோம் ராஜா. எங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன திட்டத்தில் அப்பா, என்ன வேதனையில், என்ன கண்ணீரில், என்ன கவலையில் வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறியோம். என் தேவன் அப்பா, மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், என் தேவன் உள்ளத்தை அறிந்து ஆராய்கிறவர் அப்பா. இதோ இந்த வேளையிலே நாங்கள் கரங்களை இணைத்து அவர்களுக்காய் ஜபிக்கிறோம். என் தேவன் உள்ளத்தின் காயங்களை நீர் ஆற்றுவீராக, எல்லா பலவீனங்களை நீர் மாற்றுவீராக, வியாதியில் இருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த சபைக்குள்ளாய் அவர்கள் நுழைந்திருக்கிறார்களோ அவனமாய் திரும்பி போகாதபடி என் தேவன் நீர் வார்த்தை கொண்டு அவர்களோடு பேசுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு அவர்களுடைய காயங்களை நீர் ஆற்றுவீராக ராஜா. வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் திரும்பவே கூடாது தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தையும் ஆவியும் ஆறுதலையும் ஆண்டவரே, சமாதானத்தையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு திரும்படி என் தேவன் இந்த ஆராதனை தொடர்ந்து நீ நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஐயாவும் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ரட்சிப்புக்காய் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் சபை மக்கள் ரட்சிக்கப்படுவட்டும். தேவரீர் உம்முடைய ஆவியானவர் புடமிடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை, ஆத்துமாக்களை நீர் தொடுவீராக. சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ஊழியத்திற்காய் முன் வரும்படியாக ஜெபிக்குங்க. Everybody begin to pray. சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், நம்முடைய சபையில் இருக்கிற அநேக மக்கள் ஊழியத்திற்கென்று முன் வரும்படியாக, தேவனுக்கு உண்மையான சீடனாய் மாறும்படியாக சபையோர் எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. Come on, pray, pray that disciples will arise in this church. Disciples will arise in this church. வேதத்தை கற்றுக்கொண்டு, வேதத்தின் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை போதிக்கவும், ஜெப வீரர்கள் எழும்பவும், ஆராதனை வீரர்கள் எழும்பவும், வேதத்தை போதிக்கிறவர்கள் எழும்பவும், பிரசங்கியார்கள் சபையிலிருந்து எழும்பவும் ஜெபிங்க. Come on everybody, pray. எங்களுடைய சபையில் வெறும் மெம்பர்ஸ் தேவையில்லை, தேவனுக்காய் ஊழியக்காரர்கள் தேவை, அறுவடை செய்கிற ஊழியக்காரர்கள் தேவை. தகப்பனே, ஊழியத்தை விஸ்தாரப்படுத்த வீரர்களை எழுப்புங்க என்று சொல்லுங்க. Come on everybody, don't keep quiet, don't keep quiet. Say, God, raise up prayer warriors, raise up worship leaders, raise up Bible teachers, raise up pastors and evangelists. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. Hallelujah. Let's pray, let's pray, let's pray, let's pray. ஒதுக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி கர்த்தாவே ராஜா. ஏசப்பா, இதோ இந்த சபை மக்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, வந்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தாவே. ஏசப்பா, உங்களுடைய ஊழியத்துக்கு செய்ய, ஊழியங்களை செய்ய ஏசப்பா அவங்க முன் வர நீங்க ஏசப்பா அவங்களுக்குள்ள பேசுங்க கர்த்தாவே ராஜா. ஏசப்பா, வந்தவங்க கர்த்தாவே ராஜா, ஏசப்பா இங்க அப்படியே இருக்காதபடிக்கு கர்த்தாவே ராஜா. ஏசப்பா, திறப்பில் நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க கர்த்தாவே. அநேகருக்கு
உமக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க கர்த்தாவே ராஜா. ஏசப்பா உம்மை பாடல்களை பாடி ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க கர்த்தாவே ராஜா. ஏசப்பா எரேமியா போல ஏசப்பா அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க கர்த்தாவே ராஜா. ஏசப்பா எங்க சபையில தீர்க்கதரிசிகளை எழுப்புங்க ஏசப்பா. ஜெப வீரர்களை எழுப்புங்க கர்த்தாவே. போதகர்களை எழுப்புங்க. இவாஞ்சலிஸ்டை எழுப்புங்க கர்த்தாவே ராஜா. அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க கர்த்தாவே ராஜா. உம்முடைய அபிஷேகம் கடைசி நாட்களில் நான் ஊற்றுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே ராஜா. எங்க மேல ஊற்றுங்க கர்த்தாவே ராஜா. வாலிபர்கள் எழும்பணும், உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல எழும்பணும் கர்த்தாவே ராஜா. நீங்க எங்க மேல ஊற்ற போறதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அக்கினி எங்க மேல ஊற்ற போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே ராஜா. நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமா. எஸ், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. ஆமென், ஆமென், ஆமென். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மீட்பிறாக அன்பு அவர்களை சந்திக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்பீராக ராஜா. ஜனங்களை நீர் சந்திப்பீராக தகப்பனே. எங்கள் மத்தியில் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்போம். நம் மத்தியில் இருக்கிற எல்லா வியாதி உள்ள பிள்ளைகள், தேவையுள்ள பிள்ளைகள், எக்ஸாம்ஸை எழுதி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோருக்காக ஜெபிங்க. If you have a student standing next to you, உங்க அருகாமையில் யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவர்களின் மீது கரங்களை வைத்து ஜெபிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மீது கரங்களை வைத்து ஜெபிங்க. ஞானத்தை தேவன் தரட்டும், பயத்தை அப்புறப்படுத்தட்டும், எல்லா டிஸ்கரேஜ்மெண்ட், டவுட்ஸ் எல்லாவற்றையும் தேவன் நீக்கட்டும். வியாதி உள்ளவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மேல கரங்களை வைத்து ஜெபிங்க. Pray for the sick next to you. தேவனுடைய வல்லமையின் சுகம் அவர்களின் மீது கடந்து வரட்டும். This morning let there be healing in the house of God. தேவனுடைய சுகம் சபையில் இறங்கட்டும். பண தேவையோடு யாராவது இருக்கீங்கன்னு சொன்னா ஜெபிங்க. யெகோவா ஈரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பண தேவைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக, விடுதலை தருவீராக. கட்டுகளினால் யாராவது இருக்கீங்கன்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. Come on, come on, pray, pray, pray. Hallelujah. We pray, Lord Jesus. அப்பா, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்துல இருக்கிற எல்லா பயத்தை நீக்கி போடுங்க இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. கூட சேர்ந்து ஜெபிங்க, கூட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா. பயத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தை தூக்கி எறிகிறோம் அப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே. கூட இருந்து அந்த எக்ஸாம்ல அவங்க ஆண்டவரே அப்பா படிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த எக்ஸாம் எழுதும் போது உங்களுடைய கரம் அவங்க மீது இருக்கும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சபையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நல்ல ரிசல்ட்டை கொடுக்கமேனே ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆக உதவி செய்யுங்க ஆண்டவரே. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அந்த நிலைமையிலிருந்து அவங்களை தூக்கி எடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில். எந்த வியாதி இல்லாலும் அது நேராக நாங்க பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அந்த வியாதி விலகட்டும். ஆமென் ஆண்டவரே. இன்றைக்கு அவங்க சுகம் பெறட்டும் ஆண்டவரே. சபைக்கு வந்து சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க யாரும் எந்த ஒரு டாக்டர் நம்பல ஆண்டவரே. நாங்க யாரையும் நம்பல. உம்மை நம்பி இன்றைக்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. சமூகத்துல வந்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தால் எனக்கு சுகம் தாங்க என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நீர் அப்படியாக தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை சுகமாக்கி இருக்கிறார். இந்த கடந்த வாரத்திலும் கர்த்தர் ஐசியூவில் இருந்த நம்முடைய போதகருடைய மாமனாரையும் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Come on, thank Jesus. வாய்களை திறந்து சத்தமா thank you Jesus என்று சொல்லுங்க. போர் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்முடைய சபையின் மக்களுடைய அநேக சொந்த பந்தங்கள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் இதுவரையிலும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. ஹalleluya. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, வாய்களை திறந்து whatever you want to do say thank you Jesus.
Thank you Jesus. Thank you Jesus. சபை மக்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் வேலை செய்கிற ஞானத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. Oh, hallelujah, 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 hallelujah. To lift up our hands and say thank you Jesus. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க ஆரோக்கியத்துல, உங்க வேலை இடத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுங்க. Come on, lift up your voices and say thank you Jesus. 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, நன்றி நன்றி நன்றி. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, உமக்கே நன்றி. எல் ஷடாய், அடோனாய், எல் எலியோன் தேவனே உமக்கு நன்றி 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 நன்றி. நீர் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. உங்கள் சமூகத்தில் நின்று எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 சொல்லுங்க. We worship you Lord. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Praise the வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. சொல்லுங்க. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, Jesus. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம்
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாய் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய கம்பேஷன் வர்ஷிப் சென்டர் மூலமாக உங்களுக்கு நன்மையும் ஆரோக்கியம் உண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டிலே ஒரு ஜெப குறிப்போடு இல்லை உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களை நான் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி உட்கார்ந்திருப்பீர் என்று சொன்னால், நீங்கள் கீழே கமாண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஜெப குறிப்பில் நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த சொல்லப்படுகிற செய்தி இதுதான் என் வாழ்க்கையில் நான் முதல் முறையாக ஒரு வித்தியாசமான முறையில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதை கூட நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லோருமாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துக்கு நேராக நாம் பார்க்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி, அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி. அன்பு மக்களே, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை பார்க்கும்போது அநேக வார்த்தைகள் உண்டு. அதில் சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அது அமைதியாக இருப்பதற்கு அல்ல. ஏனென்று சொன்னால், சில காரியங்களை பார்த்துவிட்டு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான சில காரியங்கள் அது அமைதியாக இருப்பதற்கு மறுக்கின்ற ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது மனிதர்களுக்கு சுகத்திற்கு தேவையாக, தன்னுடைய திருப்திக்கு தேவையாக இந்த வேதம் அவர்களுக்கு வணைந்து கொடுக்காது. அல்லது கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த வேதம் அவர்களுக்காகவும் வளைந்து கொடுக்காது. ஏனென்று சொன்னால், இது சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு வேத பகுதியாக காணப்படுகிறது. ஆகையினால தான் அதிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், மாம்ச சரீரம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம இந்த காலவேளை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆமென். சில நேரங்களை பார்க்கும் பொழுது அநேக விதமான நம்முடைய சரீரத்தில் நிகழ்வுகள் நடக்கின்றன. சில நேரங்களை பார்க்கும்போது அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் கேள்விக்குறியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கொலோசியர் எழுதின அந்த பத்திரிகையில பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கும்போது பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார், இந்த ஒப்புரவாகுதல் என்பது தேவனுடைய செய்தியினால மாத்திரமும் அல்ல, அவர் சொல்லுகிறதான காரியத்தினால மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் சரீரத்திலே, மாம்சமான சரீரத்திலே அது நடந்தது என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் என்ன? ஏன் மாம்ச சரீரத்திலே நாம் ஒப்புரவாகப்பட வேண்டும் என்று ஏன் இதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு சிந்தப்பட்ட இரத்தமானது இந்த மண்ணிலே சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. இந்த மண்ணிலே இப்படிப்பட்ட ஒரு இரத்தம் சிந்தப்படும்படியாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே பார்க்கும்போது நாம் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லா காரியத்தையும் மாம்சத்திலே நடப்பிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஏனென்று சொன்னால், ரட்சிப்பு என்பது ஒரு காரியத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு கருத்துக்காக சொன்னது அல்ல. இது உண்மையாகவே நடந்த நிகழ்வை குறித்து வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரமானது கிழிக்கப்பட்டது. எதற்காக கிழிக்கப்பட்டது என்று சொன்னால், நீங்களும் நானும் பாவம் செய்து என்ன செய்வதென்று சொல்லி தெரியாத நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த மாம்சத்தில் நடந்த அந்த பாவத்திற்காக மாம்சமே பரிகாரியாக கடந்து வந்து கொடுத்ததுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்குது சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, போதகர்களாகி நாங்கள் இந்த செய்தியை குறித்து நாங்கள் ஆலோசித்து கொண்டிருந்த இந்த வேளையில் இன்ஸ்டாகிராமில் நடந்ததான ஒரு சில காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அது எப்படி என்று சொன்னால், ஒரு எல்லாருமாக சேர்ந்து ஒரு பைபிள் செமினாருக்காக 30 நாட்கள் எல்லாருமாக பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், சபை மூப்பர் என்று சொல்லி அநேக பேர் கடந்து வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது 22வது நாள் காலையில் பார்க்கும்போது எல்லாருமாக செமினாருக்கு போவதற்கு இன்னும் சற்று நொடிகள் தான் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் கூட்டமாக வரிசையாக நின்று கொண்டிருப்பதை அங்கே பார்க்க முடிகிறது. அப்போ போய் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா, அவங்க இருக்கிறது அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நிரம்பி, அது அடைக்கப்பட்டு பைப்பு வழியாக பார்க்கும்போது அது நிரம்பி, அது படியாக என்ன பண்ணிச்சுன்னா சாக்கடை அந்த வாயு குழாய் அது நிரம்பி அது மேலே வந்து கொண்டிருந்தது. அங்கு பயங்கரமான ஒரு துர்நாற்றம்.
யாரும் அந்த இடத்துல சுத்தப்படுத்த முடியாத ஒரு துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் பார்க்கும்போது அதில் 2 பேர்கள் இப்படி பார்த்து கொண்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், தன்னுடைய தலையை அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு தொப்பினால் கவர் பண்ணிட்டு முகமுடினால் அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு சீமனை எடுத்து தன் உடல் முழுவதுமாக கெரோசின் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அப்ளை பண்ணிக்கொண்டு சடனாக பார்க்கும் 2 பேர் அந்த சாக்கடை அந்த வாயிறு குழாய்க்குள்ளாக அவர்கள் இறங்கினார்கள். இறங்கி அதெல்லாம் சுத்தப்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா அங்கே மேலே கோழி என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த பக்கமாக வீசினார்கள். அப்படி வீசின பிற்பாடு அந்த இடம் என்ன பண்ணுச்சுன்னா சுத்தம் செய்யப்பட்டது. அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டது. அங்கே இருக்கிறதான எல்லா விதமான துர்நாற்றங்களும் அப்படியே அகற்றப்பட்டன. திடீரென்று பார்க்கும்போது இவர்கள் மேலே சுத்தம் செய்து விட்டு அந்த 2 பேரும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா நிற்கிறாங்க. அப்போ நின்று தன்னுடைய முகத்தில் இருக்கிற முகமுடியையும் தன் தலையில் இருக்கிறதான தொப்பியும் கழட்டின பிற்பாடு தான் தெரிய வந்தது. அங்கே இருக்கிற எல்லோருமாக ஆச்சரியப்பட்டாங்க. என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இந்த 30 நாட்களும் இந்த இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் இவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வந்த அந்த ஒரு பெரிய அந்த பாஸ்டர்கள் 2 பேர் தான் உள்ளே இறங்கி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சுத்தம் செய்தார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படித்தான். நம்ம பாவம் செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில், நம்ம பாவத்தில் தரித்திருக்கிறதான சூழ்நிலையில் எல்லோரும் நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. எல்லோருமாக ஒரு அவமான சின்னமாக நம்மை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒரு வேதனை நிறைந்தவர்களாக பார்த்து கொண்டிருந்தாங்க. பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தோம். துர்நாற்றம் அடைத்தது. நம்ம பக்கத்தில் யாருமே வரக்கூடாத சூழ்நிலையில் இருந்தாங்க. இதே வண்ணமாகத்தான் நாம் மனிதர்களாகிய நாம என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை, நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. கடைசியாக பார்க்கும்போது யோசித்து ஒரு உதவியுமே இல்லை என்று சொல்லி நம்ம மரணத்துக்கு நேராக நாம் என்ன பண்ணி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்படிப்பட்ட சரீரத்தை சுத்தம் செய்யும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்திலே என்ன பண்ணார்னா உருவெடுத்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நாம் பாவம் செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு பிதாவுக்கு நமக்கும் எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லாத நிலையில நம்ம இருந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி முழுமையான கடவுளாய் அவர் இருந்தாரோ அதே போல முழுமையான மனுஷனாக மாறி தன்னுடைய சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருந்ததான அந்த பிளவை அவர் போக்கும்படியாக, அந்த துண்டிக்கப்பட்ட அந்த தொடர்பை மீண்டுமாக சேர்க்கும்படியாக தன்னுடைய சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய சரீரத்தை அவர் மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, ஏன் இந்த மாம்ச சரீரத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு கேள்வி இருக்கலாம். ஏன் இந்த மாம்சமான இந்த தேவன் தான் மாம்சமாகி கடந்து வர வேண்டுமா? நம்முடைய பாவத்துக்கு வேற பரிகாரம் இல்லையா என்று சொல்லி பார்க்கும்போது மாம்சத்திலே நடந்த இந்த விதமான பாவங்களுக்கு ஒரு மாம்சம் தான் அந்த இடத்துல ஒரு பலியாக மாறும்படியாக இருந்தது. ஆகையினால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் மாம்ச சரீரத்திலே நடந்த மரணத்தின் நிமித்தமாக உங்களையும் என்னையும் அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக அவர் கடந்து வந்தார். இதற்கு பதிலை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம் வேதத்தை நாம் திறந்து கொள்ளலாம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆதாம் ஏவாளை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் தன்னுடைய ரூபத்தின்படியாக என்ன பண்ணார், ஆதாமை படைத்தார் என்று சொல்லி அவருக்கு ஒரு துணை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த இடத்துல அந்த தோட்டத்தில் அவர் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் சில காரியத்தை நீங்கள் செய்யணும், சில காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி எந்த காரியத்தை அந்த இடத்துல பிதா சொன்னாரோ அதுக்கு மாறாக வேறொருவன் கடந்து வந்து தன்னுடைய காதில் என்ன பண்ணான்னு சொன்னால், சாத்தான் இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லவர்களாக மாறிடுவீங்க, தேவர்களை போல ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அநேக காரியத்தை அவளுக்கு மெருகூட்டி என்ன பண்ணான்னு சொன்னால் உசுப்பேத்தி விட்டுட்டாங்க. இதுக்கு பாவத்தினுடைய முதல் அடியே இதுதான். யாருடைய பேச்சை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதில் அதிக கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்டதான வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதிலே நாம் அதிக கவனத்தோடு கூட இருக்க வேண்டும். சில பேர் நம்முடைய குடும்பத்தை கலைப்பதற்காகவே கடந்து வருவாங்க. சில பேர் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது என்பதற்காகவே கிசுன்னு சின்ன காரியங்கள் நம்முடைய என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்துக்கு அப்படி தூவி விட்டு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய நடுவில் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் படைத்து எல்லாவற்றையும் உருவாக்கி நல்லது என்று கண்டு இதைத்தான் நீ செய்யணும், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பிற்பாடு ஆதாமுக்கு ஏவாள் அவள் சாப்பிட்டது மாத்திரமல்ல அந்த கனியை கொண்டு போய் கொடுக்குறா. மனைவி தானே பரவாயில்லைன்னு சொல்லி இவரும் வாங்கி என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன ஒரு கடி கடிச்சிடுறாரு. கடிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையாகவே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதை சாத்தான் சொன்னா அவங்க கண்கள் திறக்கும், அதுவும் நம்பினாங்க. கண்கள் திறக்கப்பட்டது. அதற்கப்புறம் அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாங்க. கண்ணுக்கு நல்லது, அது வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்
புத்தியை தெளிவிக்கிறதற்கு ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க, 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. பார்வைக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்க, கண்களுக்கு முதலாவது அந்த இச்சை கடந்து போச்சு. கண்களிலே பாவம் தோன்றினது. பின்பதாக அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுமாக ரட்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது. நம்ம யார் என்று சொல்லி தெரிஞ்சிருச்சாங்க. தேவன் வைத்திருந்த மகிமையான சரீரம் இப்பொழுது பாவத்துக்குள்ளாக கடந்து வந்து விட்டது. நான் யார் என்று சொல்லி அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்றான்னு சொன்னா ஆதாம் சொல்லுகிறான். பாருங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான காரியங்கள் தன்னுடைய கண்களுக்கு இச்சையாக தோன்றுகிறது. பார்க்க எல்லாமே அழகாகத்தான் இருக்கும், பார்ப்பதற்கு எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும், புசிப்பதற்கு எல்லாருமே நன்றாகத்தான் இருக்கும், பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது போல இருக்கும், சுவையாக கடந்து வருவார்கள், இனிப்பான காரியங்களை கொடுப்பார்கள். எதை குறித்து நாம் ஏமாற்றம் அடையக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரத்தில் பார்க்கும்போது நம்ம ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யாராவது ஒருத்தர் வந்து சொல்லும்போது, அடடே இது நல்லா இருக்குதே, இது செய்யலாமே, ஏன் செய்யக்கூடாது, ஆண்டவருடைய கிருபை இருக்குங்க, நீங்க தப்பு செஞ்சுக்கொண்டே போங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய கிருபை இருக்குங்க, நீங்க எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு போங்க. பிரியமானவர்களே, எந்த வார்த்தை கேட்க வேண்டும் என்பதை நாம் அதிக கவனத்தோடு கூட இருக்க வேண்டும். இவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்டார்கள், பிசாசினுடைய சத்தத்தையும் கேட்டார்கள். ஆனா ஆண்டவருடைய சத்தம் என்ன சொன்னது? நீ இதை புசிக்க வேண்டாம், புசித்தால் அந்நாளிலே நீ சாகவே சாவாய். பாவத்தின் சம்பளம் மரணம், ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தைக்கு அவர்கள் இடம் கொடுத்தபடினாலே தங்கள் நிர்வாணிகளாக இருப்பதை அவர்கள் அறிந்தார்கள். பின்பு அவர்கள் ஒளிந்து கொண்டாங்க. யாரை விட்டு? கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு ஒளிந்து கொண்டாங்க. இன்னைக்கு நாம் பாவம் செய்திருக்கிறோம். எல்லா காரியத்திலும் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்னு சொன்னா, ஒரு கூனி குறுகி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த பக்கம் நமக்கு சுவையாக இருக்கிறது, இந்த பக்கம் நம்ம அழகாக கவர்ச்சியாக இருக்கிறது என்று ஓடி விடுகிறோம். ஆகையினால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சரீரமாகிய இந்த கண்களிலே ஏற்பட்ட அந்த பாவம், கைகளிலே செய்யப்பட்ட அந்த பாவம், கால்களிலே செய்யப்பட்ட பாவம், இப்படிப்பட்ட சரீரத்தினுடைய பாவத்தை மீட்டெடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக மாறி மரணத்தை அவர் என்ன பண்ணார் என்று சொன்னால், தன்னுடைய சரீரத்தின் நிமித்தமாக அவர் நம்மை ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, தன்னுடைய மகிமை விட்டு கீழே இறங்கி வந்தார். எதற்காக? உங்களுடைய பெயர்கள் அவருடைய இருதயத்தில், அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருப்பது நிமித்தமாக, அவர் நம்மீது அதிகமான அன்பு வைத்தது நிமித்தமாகத்தான் அவர் கீழே இறங்கி வந்து, நீ இப்படியே இந்த பாவத்தில் இருக்கக்கூடாது, நீ இப்படியே இந்த விதமான சேற்றில் தங்கியிருக்க கூடாது என்பதற்காக அவர் கீழே இறங்கி வந்து என்ன பண்ணாரு சொன்னா, அவருடைய சொந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம்மை மீண்டுமாக அவரோடு கூட இணைத்து கொண்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை தேவன் இந்த இடத்துல அவர் இறங்கி வராமல் இருந்திருந்தா, நாம அந்த இடத்துல கசப்பானவர்களாய், கோபம் உடையவர்களாய், பாவம் செய்தபடினாலே நம்ம ஒளிந்து கொண்டு எல்லா விதமான வெறுப்புகளினால, அவமானம், நிந்தனைகள் நிறைந்த வாழ்க்கையினால நாம் சரியான வழியில நடக்காதபடிக்கு நம் மரணத்துக்கு நேராக நாம் என்ன பண்ணியிருப்போம்? கடந்து போயிருப்போம், மரித்து போயிருப்போம், மண்ணுக்கு மண்ணாக போயிருப்போம். ஒரு விதமான அந்த ஹிஸ்டரி இல்லாதபடிக்கு முழுமையாக அழிந்திருக்கும். ஆனால் தேவன் தலைமுறையை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தலைமுறையாக நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. ஒருவேளை அவர் அப்படிப்பட்ட மரணத்தை தன்னுடைய சரீரத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நாம் இந்த பாவம் செய்தபடினாலே இந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நாமும் மரித்து போயிருப்போம். அவர் ஏற்றுக்கொண்டார், ஆகினால்தான் நம்மை மீட்டு கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார், ஆகினால்தான் அவர் நம்மை மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, ஆகினால்தான் கர்த்தர் இப்படியான சில காரியங்களை நித்தியமாக இந்த மனுக்குலம் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக தன் சொந்த சரீரத்தை முழுமையாக அந்த இடத்துல ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், இது ஏதோ சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இது ஏதோ தியரினால ஏற்பட்டது, ஏதோ கோட்பாடுனால ஏற்பட்டது, இல்லை சில காரியத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க ஆகியனால இப்படி சொல்லுகிறாங்கன்னு சொல்லி இல்லை. இது உண்மையாகவே நம்முடைய இருதயத்தில் அகம்பாவங்கள் அதிகமாக அதிகரித்த நிமித்தமாக, பெருமைகள் அதிகமாக அதிகரித்த நிமித்தமாக நம் பாவத்தில் என்ன பண்ணுறோம் என்று சொன்னால், நாம் தங்கியிருந்தோம். உதடுகளிலே பொய்கள், நெஞ்சிலே பார்க்கும்போது அகம்பாவம் ஜாஸ்தியாக இருந்தது. அதிகரித்து கொண்டு பெருமையினால நான் பாவத்தை துணிகரமான செய்த ஒரு பாவமாக நாம் இருந்தோம்.
ஆகையினால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு இச்சைகளை உண்டு பண்ணி நம்முடைய சரீரத்துக்கு கடந்து வந்து நம்முடைய சரீரம் முழுமையாக அந்த பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தப்பட்டினாலே நாம் இந்த பிளவை நாம் சந்தித்திருந்தோம். ஆகினாலே இந்த தேவன் மாம்சத்தில் கடந்து வந்து அவருடைய தோள்கள் கிழிக்கப்பட்டு சரீரங்கள் பிக்கப்பட்டு அநேக வேதனைகளை பாடுகளை அனுபவித்து உங்களுக்காக எனக்காக ஒரு மீட்கும் பொருளாக அவர் மாறினார். எப்படிப்பட்டதான ஒரு காரியம் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை படைத்த தேவன் அவர் கண்களை, மூக்கு, காது, அது மாத்திரமல்ல நம்முடைய வாய், இருதயம் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த சிலுவையிலே, கோர சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது ஆணிகள் அவரை பிடித்து கொள்ளவில்லை. அவர் நம்மீது வைத்திருந்த அந்த அன்பு நிமித்தமாக அவர் தன்னை தாங்கிக் கொண்டிருந்தார். எப்படிப்பட்டதான காரியத்தை செய்தார் என்று சொன்னா பாருங்க, இந்த இருதயத்தை படைத்த அவர், இந்த நுரையீரலை படைத்த அவர், லங்ஸை படைத்த அவர், அந்த நுரையீரலில் கடைசி மூச்சு இருக்கு வரைக்குமாக அவர் குமுறி 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 என்ன பண்ணான்னு சொன்னா கடைசியில் ஒரு மரிக்கும் தருவாய்க்குள்ளாக போனார். உங்களுடைய இருதயம் நல்ல செம்மையான வழியில் இருக்க வேண்டும், உங்களுடைய நுரையீரல்கள் சரியான முறையில் ஃபங்க்ஷனாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சரீரத்திற்கான காரியத்தை கொடுத்து நம்மை மீட்கும்படியாக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, அவருடைய தெய்வீக அன்பு நமக்கு ஒரு பெரிய ஒரு பரிசை கொடுத்தது. அநேக பேர் சொன்னாங்க அவர் தெய்வீகமானவர், அதனால தான் பலவீனமா போயிட்டாருன்னு. இல்லை, அவர் சிலுவையில் தொங்கின நிமித்தமாக ஐயோ சோர்ந்து போயிட்டார், பலவீனம் உள்ளவனாய் மாறிவிட்டார் என்பது இல்லை. உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் தூரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து சல்வேஷன், அதாவது ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி அங்கிருந்து அவர் கூவவில்லை அல்லது அரைக்கூவல் விடவில்லை. இறங்கி வந்தார். இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே முழுமையாக அடிக்கப்பட்டார், சித்திரவதை செய்யப்பட்டார். அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் தம்மேலே அவர் என்ன பண்ணிக்கொண்டார் சொன்னா எடுத்துக்கொண்டார். அவர் நம்மை அரவணைக்கும்படியாக அவர் நம்முடைய எல்லா விதமான காரியத்தையும் அவர் ஒப்பு கொடுத்து பின்பதாக உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக அவர் மாற்றினார். பிரியமானவர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், 2வது வேர்ல்டு வார் நடந்தது. அந்த உலகப்போர் நடந்திருக்கிற சமயத்தில் அமெரிக்க தேசத்துக்கும் ஜப்பான் தேசத்துக்கும் இடையான பயங்கரமான ஒரு போர் நடந்தது. அப்போ என்னாச்சு சொன்னால், சில சோல்ஜர்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய பெயரை பார்க்கும்போது ஜாக் லூக்கஸ் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த சோல்ஜர், அந்த சிப்பாய் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது தன்னுடைய எதிராளிகள் வீசுகிற அந்த குண்டுகளுக்கு என்ன பண்ண சொன்னால் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, தன்னை டீமுடைய பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான குழியை பறித்து அதற்குள்ளாக எல்லாரும் பதுங்கி இருந்தாங்க, மற்ற எதிராளிகளை அவர்கள் அடிக்கும்படியாக. அவர்கள் பதுங்கி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஜாப்பனீஸ் அந்த சோல்ஜர்களுக்கு தெரியும், இவர்கள் பதுங்கி இருக்கிறாங்க என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல வெடிகுண்டுகளை என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய வெடிகுண்டுகளை, 3 வெடிகுண்டுகளை அந்த அந்த பதுங்கி இருக்கிற குழிகளுக்கு நேராக தூக்கி போட்டாங்க. அந்த லூக்கஸ் என்கிறதான அந்த சோல்ஜர் என்ன பண்ணான்னா, என்னுடைய பக்கத்தில் இருக்கிறதான சகோதரர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த 3 அந்த வெடிகுண்டுகளையும் தனக்குள்ளாக அவர் அணைத்து கொண்டு மணல், ஜல்லி என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ணார்னா, அந்த குண்டு வெடிச்சா மற்றவர்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது என்பது தன்னைத்தானே பொருட்படுத்தாதபடிக்கு அந்த குண்டெல்லாம் அரவணைத்து அப்படியே பிடித்து கொண்டாராம். ஒரு சில நொடிகளிலே பார்க்கும்போது பூம் என்று சொல்லி வெடித்தது. வெடித்த போது மற்ற கூட இருந்த சோல்ஜர்கள்லாம் ஐயோ லூக்கஸ் போய்விட்டார், அவ்வளவுதான். குண்டுகள் வெடிச்சுன்னா அதனுடைய சரீரம் சின்ன பின்னமாக கிழிந்து விடும், சுக்குநூறாக உடைந்து விடும், எலும்பு துண்டுகள் எதுவுமே கிடைக்காது என்று சொல்லி அவர்கள் அப்படியே போய்விட்டாங்க. அடுத்து இன்னொரு கூட்டம் வந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அந்த லூக்கஸ் என்ன பண்ணாருன்னு சொன்னா, உயிரோடு இருப்பதை அவர்கள் பார்த்தாங்க. குடல்கள்லாம் வெளியே வந்துருச்சு, கைகால்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே முறிஞ்சது, உடைக்கப்பட்ட சூழ்நிலை, சரீரமெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே அங்கங்கே கிழிஞ்சது. அவர்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அனுமதித்தார்கள். 21 ஸ்டிச்சஸ் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய உடல் முழுவதும் போட்டாங்களாம். பின்பதாக யார் யாரெல்லாம் இந்த லூக்கஸ் அவரோடு கூட அந்த குழியில் பதுங்கியிருந்தார்களோ அவர்களுக்கு தெரிய வந்தது, தன்னுடைய சோல்ஜர் லூக்கஸ் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் என்று சொல்லி தெரிய வந்தது. உடனே ஓடி போய் பார்த்தாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுவதற்காக உன்னையே நீ பலி கொடுத்து விட்டாயே, நாங்கள் நினைத்தோம் நீ அன்றோடு கூட இறந்திருப்பாய் என்று சொல்லி. ஆனால் உயிரோடு இருக்கிறையே, இனி நாங்கள் எடுக்கிற சபதம் என்னவென்று சொன்னால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட இருந்து நீ என்ன ஆசைப்படுகிறாயோ, நீ எங்கெல்லாம் போகிறாயோ, நீ எங்கே வாகனத்தில் போனால் நாங்கள் ஓட்டி கொண்டு சொல்லுவோம், நீ என்ன ஆசைப்பட்டு சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வாங்கி கொடுப்போம் என்று சொல்லி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சபதம் எடுத்தார்கள். கடைசியில் பார்க்கும்போது 2008ஆம் ஆண்டிலே ஒரு மரணம், இயற்கை மரணம் தான் அவர் எய்தார்.
இயற்கையாகவே அவர் இறந்து போனார். அத்தனை ஆண்டு காலமாக தன்னுடைய கூட இருந்த சிப்பாய்கள் சோல்ஜர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு உதவி செஞ்சாங்க, எல்லா விதத்திலும் உதவி செஞ்சாங்க. அப்போ எனக்காக நான் மறிக்க வேண்டிய இடத்துல எங்களை காப்பாற்றும்படியாக என்னுடைய சகோதரன் ஒரு சரீரத்தை கொடுத்தானே என்று சொல்லி அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா கூடவே நின்னாங்க. பிரியமானவர்களே, அதே போலத்தான் இன்றைக்கு சபையா இருக்கிற நீங்களும் நானும் சுவாசிக்கிறோம், மூச்சு விடுகிறோம், தைரியமாக வெளியில நடந்து செல்கிறோம் என்று சொன்னால் ஏதோ நம் தேவன் ஏதோ எனக்காக செய்து விட்டார், அவர் கிருபை நிறைந்தவர் தானே, ஏதோ செய்து விட்டார் என்பதற்காக அல்ல. அவர் நம்முடைய மாம்ச சரீரத்தில் நடந்த பாவத்தின் நிமித்தம் மறிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த நமக்காக அவர் ஒரு பரிகாரியாக மாறி அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுத்தபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், அங்கு இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய பலத்தினால தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய சுயமான சம்பாதியத்தினால தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு நான் வைத்திருக்கிற பண நிமித்தமாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இல்லை, நாம் மரித்து மண்ணுக்கு மண்ணா போயிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மாம்சத்தில் நடந்ததான பாவத்துக்கு பரிகாரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தாமே ஒப்பு கொடுத்தபடினாலே இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண சொன்னா, இன்னொரு வார்த்தையில் சொன்னா திமிரா நடந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஒப்புரவாக்குதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சிலுவையிலே அவர் உன்னையும் என்னையும் நேசித்தபடினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அவமானமாய் இருக்க வேண்டிய நம்மை அவருடைய அன்பினாலே அவர் அரவணைத்துக் கொண்டார். பாவம் செய்து ஒடுங்கி போய் ஒரு இடத்துல ஒரு காலகட்டம் வரும்போது யாருக்குமே தெரியாம நம்ம அப்படியே பதுங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு பகிரங்கமாக நடக்கும்படியாக செய்தார் என்று சொன்னால் அது அவருடைய சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டது. அதைத்தான் ஒவ்வொரு மாதமும் நாம் கூட வந்து நாம் எல்லோருமாக சபையாக கூடி வந்து அவரை நினைவு கூறும்படியாக நாம் பந்தியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது எடுக்கும் போதெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் மரிக்க வேண்டிய இடத்துல என் தேவன் எனக்காக கடந்து வந்தார். நான் என்னுடைய சரீரம் கிழிக்கப்பட வேண்டிய இடத்துல என் தேவனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதையெல்லாம் பார்த்து விட்டு தான் நாம் இதுக்கு மேலே பாவம் செய்வோமா? யோசித்து பாருங்க. ஒரு வித்தியாசமான செய்தி. மாம்சத்தில் ஏற்பட்ட அந்த காயத்துக்கு இன்னொரு மாம்சமாக ஒரு மருந்தாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். கிருபாதார பலியாக அவர் கடந்து வந்தார். கிருபாதார பலியாக அவர் கடந்து வந்தார். ஒரு பரிகாரியான தேவன் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து அவர் கடந்து வந்தார். எதற்காக? நீங்களும் நானும் அவரோடு கூட ஒப்புரவாக இருக்க வேண்டும். பாவத்திலே முடங்கி இருக்கிறவர்களாக அல்ல, அவமானத்திலே முடங்கி இருக்கிறவர்களாக அல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் செய்துவிட்டு நான் ஒளிந்து கொண்டு தான் வாழ்வேன் என்பதற்காக இல்லை. எல்லோரும் முன்பதாக தைரியமாக இனி யாரும் என்னை விரல் நீட்டி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் எல்லா நுகத்தடியும் தேவன் முறித்தெறிந்து என்னை அவருடைய பிள்ளையாக நடக்க வைத்திருக்கிறார் என்கிற தைரியத்தோடு கூட, அவர் கொடுத்திருக்க தைரியத்தோடு கூட நாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு பார்க்கும்போது நம்முடைய சபை நடந்ததான ஃபேமிலி பிளெஸிங் சண்டே என்று நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெண்மணி வெளியூர்லேருந்து நம்முடைய சபைக்கு கடந்து வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக அவர்கள் சரீரப்பிரகாரமாகவே மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், என்னுடைய சரீரத்தை இப்படியெல்லாம் சிதைத்து விட்டார்களே, என்னுடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாதபடிக்கு, நான் விரும்புகிற வண்ணமாக இல்லாதபடிக்கு என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே, என்னுடைய சரீரம் இப்படியாக அழிவுக்கு நேராக இருக்கிறது என்று சொல்லி 15 வருடங்களாக யாருமே வேண்டாம் என்று சொல்லி ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்தவர்கள். சபை வேண்டாம், ஜனங்கள் வேண்டாம், அவமானம், நிந்தனை எதுவுமே எல்லாமே இருக்கிறதாக, என்னால் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய முகத்தை வெளியே காண்பிக்காதபடிக்கு இருந்தாங்க. அவங்க நம்முடைய சபைக்கு கடந்து வந்திருந்தாங்க. கடந்து வந்திருக்கும் போது அன்றைக்கு பார்க்கும் பொழுது தேவன் பேசின அந்த வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல காரியத்தையும் அவர் என்ன பண்ணார்னா தம்மேல் சுமந்து கொண்டு தீர்த்தார். அதற்கு பிரகாரமாக நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி அநேக காரியங்கள். உடைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சரீரத்துக்குள்ளாக அடங்கியிருக்கிறார்கள். அவமானத்தில் இருந்தவர்கள் தேவனுடைய சரீரத்துக்குள்ளாக அடங்கியிருக்கிறார்கள். இன்னைக்கு உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் யாருமே வேண்டாம் என்று சொல்லி பயத்தோடு, வியாகுலத்தோடு, வேதனையோடு உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த கேட்ட அந்த செய்தி, நடந்த அந்த ஆராதனை அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வந்தது. மனதில் ஒரு பெரிய உற்சாகத்தை கொண்டு வந்தது. உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே பதுங்கியிருந்த அவர்கள் ஒரு தைரியமானவர்களாக மாறின ஒரு பெண்மணியாக மாறினார்கள். அதுக்கப்புறமா சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் போவேன் என்று சொல்லி ஒரு கடிதத்திலேயோ அல்லது அந்த செய்தியில் அனுப்பியிருந்தாங்க. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர்கள் சபையை என்ன பண்ணான்னா அவர்கள் ஆசிரித்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க பிரியமானவர்களே,
ஒரு முறை தன்னுடைய சரீரத்தில் பிரச்சனை நடந்து விட்டது, யாரோ என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்று சொல்லி, எப்படியோ விதமான என்னுடைய வாழ்க்கை அவமான நிந்தனைகளுக்குள்ளாக கடந்து போயிட்டு என்று சொல்லி அவர்கள் கூனி குறுகு போய் இருந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இறங்கி வந்தது. தேவனுடைய வார்த்தை இறங்கி வந்தது. அந்த பேச்சு நிமித்தமாக ஆறுதல் அடைந்த அவர்கள் மீண்டுமாக தன் சபைக்கு போவதை ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட வார்த்தை நமக்காக கடந்து வந்தது. எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து மீண்டுமாக தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக. மனிதர்கள் எல்லாம் நம்மளை பார்த்து, நீ பாவி, இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறான் என்று சொல்லி நம்ம கூனி குறுகி போகும்படியாக, நீ வெளியில் தலை காட்ட முடியாது என்கிற சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளி விட்டுட்டு அப்படியே நீ இப்படித்தான் உட்கார வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சில பேர் சொல்லுவதை நம்ம கேட்டுக்கிறோம். எப்படின்னு சொன்னால், அவர் கடவுள், அவர் வந்த காரணம் அதுதானே, ஈஸியாக சொல்லிடுவாங்க. த காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும், அவர் மரிக்கணும், மரிச்சிட்டாரு, நமக்கு விடுதலை பண்ணிட்டு, அவ்வளோதான், அவர் வேலை முடிஞ்சது. நம்ம வாட்டுக்கு நார்மலாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்பதாக நடந்த அந்த தியாகத்தை யாராவது நம்ம யோசித்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட தியாகத்தை தேவன் கொடுத்திருக்கிறா. அது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்து தன்னுடைய சரீரத்தை இப்படிப்பட்டதான சிலுவையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்தார். ஏதோ வரணுங்கிறதுக்காக வரல, ஏதோ இந்த உலகத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக வரல. அவர் நம்மை மேல் அன்பு கூர்ந்தபடினால் நோய்களை சுமந்து கொண்டார், பாடுகளை சுமந்து கொண்டார். ஆகினாலே காலங்களாக வருடங்களாக எழுதப்பட்ட இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறும்படி இப்படி செய்தார். பிதாவானவர் வெறுமையாக தன்னுடைய குமாரனை தூக்கி அப்படியே உலகத்துக்கு கொடுக்கல. யோவான் 3:14 வாசிக்கிற, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு தாங்க இன்றைய வரைக்கும் நீங்களும் நானும் உயிரோடு கூட நடமாடுவதற்கு உதவி செய்திருக்கிறது. ஆங்கிலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நாம் இப்படிப்பட்டதான ஒரு துக்கத்தில், மரணத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டு மரண தருவாயில் அல்லது வியாதியின் படுக்கையில் அல்லது ஒன்றுமே செய்ய முடியவில்லை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே எழும்ப முடியவில்லை என்று சொல்லி நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய சரீரத்திலே நடந்த எல்லா பாவத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் அவருடைய சரீரமானது எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உங்களை விடுதலை செய்திருக்கிறது என்று சொல்லி தேவன் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். He surely took upon his shoulder. அவருடைய சரீரத்தில், அவருடைய தோள்களில் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். சிலுவை என்பது ஒரு சாதாரண மன்னிப்பு அல்ல பிரியமானவர்களே. அது ஒரு நாம் இருக்க வேண்டிய இடத்துல, அது நம்மிடத்தில் கடந்து வந்து ஒரு பலியாக மாறினது தான் அந்த சிலுவை. நாம் தகுதியற்றவளாய் இருந்தோம், தகுதியுள்ளவர்களாய் மாற்றினது அந்த சிலுவையாக இருக்கிறது. ஆகையினாலே வேதம் சொல்லுகிற பிரகாரமாக, முன்பு நாம் தேவனிடத்தில் அந்நியர்களாக இருந்தோம், பாவமான செயல்களினால் மனிதனை தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன் மாம்ச சரீரத்திலே அந்த சிலுவையில் மரித்ததன் மூலம் நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இனி நாம் அந்நியர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாக தேவனுடைய முன்னணியிலே நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் இனி வெறுக்கப்பட்டவர்கள் அல்ல. இனி நாம் கூனி குறுகி போய் உட்கார்ந்திருக்க தேவையில்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் நடந்த பாவத்துக்காக, நம்முடைய கண்கள், கால்கள், இன்றைக்கு கைகள் எல்லாவற்றுக்காக அவர் என்ன பண்ணார் என்று சொன்னால், அவர் சரீரத்தில் கடந்து வந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, இந்த காலை வேளையில் தகப்பனப்பா எங்களோடு கூட பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனி நாங்கள் தகப்பன் அப்பா மரிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என்று சொல்லி உறுதிப்படுத்தி, நாங்கள் மாம்சத்திலே செய்த பாவத்து நிமித்தம், நாங்கள் மாம்சத்திலே செய்த பாவத்தினோடு கூட நம் மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தோம். இன்னைக்கு அதை போக்கும்படியாக
நுகத்தடியை நீக்கும்படியாக, நுகச்சொல்லை நீக்கும்படியாக நீர் அந்த மாம்சத்தில் கடந்து வந்தீர் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்து ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம் என்கிற உறுதியை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த காலை வேளையில் யார் யாரெல்லாம் வியாதியோடு வேதனையோடு பாவத்தில் மூழ்கி இருக்கிற அந்த குற்ற உணர்வுகளோடு இருக்கிறார்களோ அவளுக்காக செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டது போல இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஆண்டவர் சுத்திகரித்து இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. மரணத்துக்கு நேராக இருக்குதுன்னா அந்த வியாதியின் படுக்கை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விட்டு அகன்று போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேக நாட்களாக மருந்து மாத்திரைகள் ஆண்டவர் நோய்கள் என்று சொல்லி வியாதியின் படுக்கையிலே வீட்டுக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அல்லது தகப்பனை எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக என் இயேசுவின் நாமத்தில் இப்போது தெய்வீக சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சகவாசமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உற்சாகத்தோடு பலத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் எப்போது உங்களோடு இருக்கிறார். ஆமேன்.